Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சென்னை அண்ணா சாலையில் சாலையின் நடுவே ஏற்பட்டுள்ள பள்ளத்தால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்து அப்பகுதி மக்களிடம் நமது செய்தியாளர் ஹரீஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். பெருநகர் சென்னையை பொறுத்தவரை பல்வேறு பகுதிகள், முக்கிய பகுதிகளில் இருக்கக்கூடிய சென்னையில் அந்த சாலையானது, பிரதான சாலையானது முறையான பராமரிப்பு இல்லாமல் குண்டும் குழியுமாக தான் காட்சியளிக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் சென்னையின் முக்கிய பகுதியாக இருக்கக்கூடிய அண்ணா சாலையில், அண்ணா சாலையை பொறுத்தவரையும் இந்த அண்ணா சாலையானது ஒரு முக்கிய பிரதான சாலையாக உள்ளது. ஆனால் இந்த இந்த அண்ணா சாலையில் சாலை நடுபுறமே ஒரு பெரிய ராட்சச அளவிற்கு ஒரு பள்ளம் ஏற்பட்டுள்ளது. சுமாராக 1 மாதம் காலமாக இந்த பகுதியில் இந்த பள்ளமானது ஏற்பட்டு இருக்கிறது. ஆனாலும் மாநகராட்சி தரப்பிலிருந்து, இந்த அரசு தரப்பிலிருந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மேலும் இந்த பள்ளத்தை பற்றி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். மழை பெஞ்சதுன்னா இருக்கிறதே தெரியாது. ஸோ உள்ளே விட்டு உழுக வேண்டியதான். இந்த ரோடும் மோசம்தான். மெயின் சிட்டியே இப்படி தான் இருக்குது. இன்னும் நீங்கள் ஷோலிங்கூர் சைட்லாம் போனீங்கன்னா இன்னும் ரொம்ப மோசமாக இருக்கும். நான் ஆஃபீஸ் போயிட்டு வரும்போதெல்லாம் நாவலெலாம் ஃபஸ்ட்டு இது வரைக்கும் தண்ணி நிற்கும் வண்டியில். போன வருஷம் மழையில் பெருசாக அஃபெக்ட் ஆகலைன்றதுனால பெருசாக எதுவும் பேசலை. இந்த வருஷம் மழை அதிகமாக வந்ததுன்னா கண்டிப்பாக எல்லாருமே கண்கூட பார்க்கலாம். இப்போ அந்த பள்ளத்தால் ரொம்ப வண்டிக்கும் ரொம்ப பாதிப்பு, அது ரொம்ப டிராஃபிக்கும் ஆகுது. அதனால் வண்டியும் ஓட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இவ்வளோ பெரிய பள்ளம் இருக்குது, அதை பார்க்குறதுக்கு யாராலும் கார்பரேஷனாலும் முடியல. அது இவ்வளோ பெரிய பள்ளத்தில் நம்மளுக்கு இப்போ நாங்கள் இருக்கவே ஏதோ வந்துடுறோம். 2 வீலர்லாம் வந்தால் அந்த தண்ணி இருந்தால் தெரியாது அந்த பள்ளத்தில் உயிர்ந்தா கூட. இங்கேயே கண்ணுக்கு எதிராக பார்த்தாலும் அவ்வளோ பெரிய பள்ளம் இருக்குது. இது யாரும் ஒன்றும் கண்டுக்கல. மேலும் இந்த பள்ளத்தை குறித்து இந்த மக்களிடம் இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களிடம் கேட்டு தெரிந்த பொழுதும் அவர்கள் இந்த பள்ளமானது சுமார் 1 மாதம் காலமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மழை காலங்களில் இந்த பகுதியில் மழைநீர் தேர்ந்து சூழும் பொழுது அந்த பகுதியில் பள்ளம் இல்லாததால் சரிசமமாக இருக்கும்போது வாகன ஓட்டிகள், அதாவது இருசக்கர வாகனத்தை செல்பவர்கள் அந்த பள்ளத்தில் விழும் அவலநிலையும் இந்த பகுதியில் தினம் ஏற்படும் என தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அண்ணா சாலையை பொறுத்தவரை சென்னையில் ஒரு முக்கிய பிரதான சாலையாக உள்ளதால் இந்த பகுதியில் இந்த சாலையானது பள்ளமாக ஏற்பட்டிருக்கிறோம். ஆனால் அதிகாரிகள் தரப்பிலிருந்தும் எந்த ஒரு நடவடிக்கையை எடுக்கவில்லை என இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மனதில் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. குறிப்பாக இந்த சாலையை பொறுத்தவரையும் காலை நேரங்களிலும் மற்றும் மாலை நேரங்களிலும் இந்த சாலையானது ஒரு வாகன நெரிசல் அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு முக்கிய பிரதான சாலையாக உள்ள பொழுது அந்த கூட்ட நெரிசலில் வாகனங்கள் ஒன்று பின் ஒன்று வரும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய பள்ளங்கள் தெரியாமல் தினம் அந்த இருசக்கர வாகனத்தில் வருபவர்கள் இந்த பள்ளத்தில் விழுந்து விபத்து அடைவதாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார்கள். அதனால் உடனடியாக மாநகராட்சி தரப்பிலிருந்து இங்கே இருக்கக்கூடிய பள்ளத்தை சரி செய்ய வேண்டும் என இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பிரதான கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுந்தருடன் செய்தியாளர் ஹரீஷ் மனோகரன்.